வணக்கம், நான் ஸ்னேகா மோகன்தாஸ். இன்னைக்கு வலசரவாக்கம்ல இருக்கிற அக்ஷயா ஹோம்ஸ் வந்திருக்கேன். இது ஹோம்னு சொல்றதை விட இங்க ஒரு குடும்பமா எவ்வளவு அழகா சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்கிறத தான் இங்க நான் இன்னைக்கு பார்த்தேன். பொதுவாகவே ஒரு ஹோம்னா அவங்க போயிருக்கேன், நிறைய ஹோம்ஸ் போயிருக்கேன். பட் இங்க எனக்கு என்னன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஃபீல், அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அவங்களோட சொந்த மகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணாங்க. குறிப்பா அந்த பிளேஸ் இவங்க வச்சிருக்க ஹைஜீனா இருக்கட்டும், அப்புறம் அவங்க கொடுக்குற ஃபுட்டா இருக்கட்டும். இன்னைக்கு உட்காந்து நானும் டேஸ்ட் பண்ணேன். கண்டிப்பா என் வீட்டுல கூட அவ்வளோ டேஸ்டியான சாம்பார் நான் சமைச்சு சாப்பிட்டது இல்லை. பட் இங்க அவ்வளோ எல்லாரையும் கேர் எடுத்து சொந்த அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். அந்த மாதிரி இங்க அக்ஷயா ஹோம்ல இவங்க கொடுக்குற இந்த கேரா இருக்கட்டும், அவங்களோட லவ்வா இருக்கட்டும், இதை தான் எல்லாருமே அவங்களோட கடைசி காலத்துல எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ அது இங்கே ஃபுல்ஃபில்மெண்ட்டாக உங்களுக்கு இங்கே கிடைக்குதுன்னு சொல்கிற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் அவங்க கிட்ட கேட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன்னு. ஆனால் அவங்க அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பாட்டா குறை ஒன்றும் இல்லைன்னு பாடி காமிச்சு என்னை அப்படியே மெய் சிலுக்க வச்சுட்டாங்க. இது என்ன சொல்றது, இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம தேடி போனாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹியூமனிட்டிங்கிறது கடைசியில் ஒரு அன்பு, அந்த கேர் இதில் தான் முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அழகான இந்த அக்ஷயாவும் இன்னும் பல்வேறு பிரான்ச்சஸாக இருக்கட்டும், இன்னும் பல முயற்சிகள் எடுத்து இந்த சமுதாய மாற்றத்துக்கும் நல்ல ஒரு அமைதியான சூழலை அமைச்சு கொடுக்கறதுக்கும் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத இங்கே உறுதிமொழியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த அக்ஷயா கொடுத்து கொடுத்து. தேங்க்யூ ஸோ மச்.